மக்களே எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு காலையில எழுந்ததே கிட்டத்தட்ட 10:30 மணி ஆகி போச்சு. காலையில எழுந்ததுமே நம்ம கழனி பக்கமா போய் பார்த்தாக்கா ஒரு நண்டு நண்பரே நம்மள பார்த்தோன்னே குட்டுன்னு ஓடிட்டாப்ல. ஆளவரா சாமின்னு சொல்லிட்டு வந்த வழியவே போயிட்டான். நம்ம தலையில இருக்க முடி வேற ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது சீக்கிரமா வெட்டி தள்ளி கழனியில மாட்டை போட்டு கிட்டத்தட்ட 8 நாள் ஆயிடுச்சு. எல்லா செடியுமே பார்க்க சூப்பரா வந்தது. அங்க இருந்து வீட்டுக்கு வந்ததுமே காலை வேளையில நல்லா சுட ஒரு ஒர்க் அவுட்டை போட்டு முடிச்சிட்டேன். ஒர்க் அவுட்டை போட்டு முடிச்சதுமே நம்ம மாடு நண்பர்கள் எல்லாருமே கட்டி வச்சிருந்தாங்க கழனியில. அவங்களை மேய்க்கிறதுக்காக நானும் கிளம்பி போயிட்டேன். நல்லா சுட இருக்க தண்ணியில குளிச்சுட்டு வந்தோம்னா மூஞ்சி பார்க்கவே சும்மா பளிச்சுன்னு இருந்தது. ஆனா ஒரு நடியை போட்டுக்கிட்டே நம்ம மாடு நண்பர்கள் இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தாக்கா நம்ம பெரிய தலை நம்ம கோபால்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொரு மூலையில இருந்தாங்க. எல்லா கயிறையுமே பிடிங்கி விட்டுட்டு மேய்ச்சலுக்காக எல்லாருமே விட்டுட்டேன். நம்ம அப்படியே நம்ம காலனி அவிழ்த்து விட்டுட்டு ஒரு அழகான மாலை பொழுது வச்சுக்கிட்டே உட்காந்துட்டு அம்மா சொல்லக்கூடாதப்பா இந்த பசுமையான பொருட்களுக்கு மேல ஜாலியா படுத்து தூங்குறது ஒரு தனி சுகம். கொஞ்ச நேரத்துல எழுந்து உட்காந்துட்டு நம்ம மாடு நண்பர்கள் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு திருப்பி பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு மாடு மேய்க்க போனா உண்மையிலே ரொம்பவே சந்தோஷமா படுத்துட்டு இருந்தாங்க. என்னன்னா சொல்றது, வானத்துல போற மேகத்துக்குலாம் டாடா காமிச்சுக்கிட்டே அழகா கால மேல காலை போட்டுக்கிட்டு நானும் ஜாலியா பார்த்துட்டு இருந்தேன். போயிட்டு கொஞ்ச நேரம் தான் படுத்துட்டு இருந்தா டைம் ஆனதே தெரியல. கிட்டத்தட்ட மணி 5 ஆகி போச்சு. சூரியன்லாம் மறையவே ஆரம்பிச்சிருச்சு. இருந்த உடனே கயிறு எல்லாத்தையுமே சுருட்டி வச்சுட்டு நம்ம நண்பர்கள் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு நானும் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இவங்களை கரெக்டா வீட்டுக்கு ஓட்டிட்டு போலான்னு பார்க்கும்போது நல்லா சாப்பிடுறானுங்க. இவங்க எங்க ஓட்டிட்டு போறது கொஞ்ச நேரத்திலே பார்த்தாக்கா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மாடு நண்பர்கள் இதுக்கு மேல விட்டா சரிப்பட்டு வர்றது சொல்லிட்டு ஒவ்வொருத்தர ஓட்டி போக ஆரம்பிச்சிட்டேன். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா, நான் படிச்சது பிபிஏ. ஆனா நான் இப்ப செய்யற வேலை மாடு மேய்ச்சிட்டு இருக்குது தான். ஆனா இதுவும் ஒரு விதத்துல சந்தோஷமா தான் இருக்கு. நான் ஏதாச்சும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போயிட்டு தான் இருக்கேன். ஆனா அந்த வேலையில எனக்கு ஃபுல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஆனா இந்த மாடு மேய்க்கிற கொஞ்ச நேரத்துல அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மாடு நண்பர்கள் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு ஓட்டிட்டு போகும்போது நம்ம மாட்டு குட்டி கொஞ்சம் சும்மா துள்ளி குதிச்சுட்டு ஓடி வந்தோம்னா நம்ம பின்னாடியே எல்லாருமே வீட்டுக்கு சேஃபா ஓடிட்டு வந்து கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தாக்கா நம்ம குட்டி கொஞ்சம் மண் மலை ஏறி குடுன்னு விளையாடிட்டு இருந்தான். பயபுல சும்மா இருக்கா குடுன்னு எங்க பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கு. அங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு பார்த்தாக்கா நம்ம குட்டி சப்ஸ்கிரைபர் வந்து நம்மள பார்த்துட்டு ஜாலியா பேசிட்டு இருந்தான். நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மள பார்த்து கேட்கறான், எல்லாரையும் வீடியோல காட்டுறீங்க ஆனா என்ன மட்டும் காட்ட மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவனுக்காகவே எல்லாருமே ஒரு ஹாய்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க ஓகேவா. அங்க இருந்து வீட்டுக்கு வந்த உடனே இந்த இரவு உனக்கு பாசா செய்யலாம்னு தோணுச்சு. அதனால குடுன்னு வீட்டுக்கு வந்துட்டு எல்லா வெங்காய தக்காளியுமே அரிஞ்சு வச்சு கடாயில கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி எடுத்துட்டு இருக்கிற மசாலா எல்லாத்தையுமே போட்டு வாசனையே சும்மா கம வந்தது. அப்புறம் எடுத்து வச்சிருந்த கொஞ்சம் பாஸ்தாவை எடுத்து நானும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஃபுல்லா குக்கிங் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தட்டுல போட்டு எடுத்து சாப்பிடணும். சும்மா டேஸ்ட் சூப்பரா இருந்தது. நல்லா ரசிச்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு பார்ப்போமா.